இல்லை நாங்கள் மதுரையிலேருந்து வரோம். நாங்கள் காலைல 5:30க்கு எக்மோ ட்ரெயின் பிடிச்சி இங்கே வந்தோம். 6 o'clock இங்கே வந்தோம். ஒரு 1.5 hours வெயிட் பண்ணி வாங்கியிருக்கோம். ஜிஹெச் லோயர் கேட்டில் வந்து வாங்கியிருக்கோம். 200 rupees. இல்லை வந்து ஆன்லைனில் வந்து 5 daysக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 daysக்கு வந்து 1000 rupees பே பண்ணி நம்ம 5 daysக்கு வாங்கிக்கலாம். பட் எல்லாராலையும் வந்து 5 days அட்டன் பண்ண முடியாதுன்னு தெரியல. நாங்கள் வெளியிலேருந்து வரோம், வந்தால் தங்கணும், எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்தால் கவுண்டர் டிக்கெட் வாங்கும்போது பர் டேக்கு மட்டும் வாங்கிட்டு அப்படி திருப்பி நாளைக்கு பார்க்கணும், திருப்பி இப்போ அடுத்த நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷனாக பெருசாக இல்லை, வந்து பர் பர்சன் 2 ticket தான் அப்படின்றது தான் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன். மற்றபடி 2 ticket தான். மற்றபடிக்கு வேறு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நான் வந்து ரொம்ப ஈகராக இருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு டெஸ்ட் மேட்ச்னால் ரொம்ப பிடிக்கும். அது இந்தியா ஆடும்போது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து இது WTC ஃபைனலுக்கான டெஸ்ட் மேட்சஸ். அது பங்களாதேஷ் கூட நல்ல ஸ்பின் அட்டாக் இருக்கிற டீமு. இந்தியா வந்து நல்ல வலுவான டீம் இருக்குது. ரோஹித், கோலி, ஜெய்ஸ்வால், அப்புறம் பவுலிங்கில் வந்து ஜஸ்பிரித் பும்ரா, நம்ம ஒரு சென்னைக்கார் அஸ்வின் இருக்கார், அப்புறம் வந்து ஜடேஜா, இவங்க எல்லோரும் இருக்காங்க. ஸோ அந்த பக்கமும் நல்ல ஸ்பின் அட்டாக் இருக்கிறனால இந்த மேட்ச் ஒரு நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்தியாவுக்கு வந்து பங்களாதேஷ் பெரிய டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா வின் பண்ணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இது என்ன பிரச்சனை இருக்குன்னா, பங்களாதேஷ் கிட்ட நல்ல ஸ்பின் அட்டாக் இருக்குது. அவங்க எப்பயுமே டஃப் கொடுக்குற டீம் தான். அவங்க அண்டர்டாக்ஸாக இருந்தாலும் அவங்க எப்பயுமே டஃப் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு அது இல்லாமல் ரோஹித் கோலிக்கு சின்ன அந்த ஸ்பின் பிரச்சனை இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்க அந்த விக்கெட் எடுக்க பார்ப்பாங்க. ஸோ ரோஹித் கோலியோட விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா மேபி ஸ்டேபிளைஸ் உடச்சிருவாங்க. அது இல்லாமல் ரிஷப் பண்ட் வந்து இப்போ வந்திருக்காரு. ஸோ அவர் எப்படி ஆட போகிறாரு? அவர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் வேர்ல்டு கப் ஆடினார். பட் வேர்ல்டு கப் வந்து அவரோட கம்ஃபர்ட் ஜோன் இல்லை. டெஸ்ட் மேட்ச் வந்து டெஸ்ட் மேட்ச்சில் அவர் எல்லா இடத்துலையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, ஓவர்சீஸில் எல்லா இடத்துலையும். ஸோ நம்ம ஊரில் எப்படி ஆடுவார் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்குறோம். இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்க சான்ஸ் இல்லை. ரோஹித் சர்மா, விராட் கோலி இருக்கும்போது எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் இப்போ வந்தது ரோஹித் சர்மா, விராட் கோலி அவங்கள பார்க்கணும் எக்ஸைட்மெண்ட்டோட தான் வந்திருக்கோம். அவங்கள பார்த்து ஒரு ஃபோட்டோவாவது எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் அவங்க பார்த்தாலே எங்களுக்கு போதும். அவங்களுக்காக தான் நாங்கள் முக்கியமாக வந்த காரணமே. இந்தியா கண்டிப்பாக அந்த மேட்ச்சை கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட் டே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எவ்வளோ கூட்டமாக இருக்குது, நிறைய கூட்டம் வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வந்தது. என் பேர் இளவரசன். நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் வேணும் எடுத்து போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் அவங்க மற்றவங்க பார்க்க முடியும். என்னால் ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் மேக்ஸிமம் 3 days மேக்ஸிமம் அதான் நடக்கும் மேக்ஸிமம். அதனால் இந்தியா கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு நம்பிக்கை தான். எப்போ வருவாலும் அவரோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ மேம். சிவகுமார்.